எப்பெல்லாம் உங்களுக்கு தோணும் இல்லப்பா இது அவர் பணம் தான் என் பணம் இல்ல அப்படின்னு எப்பெல்லாம் தோணும்? எப்பயுமே தோணும். எப்பவுமே தோணும். கல்யாணம் ஆகி போய் புதுசா வந்ததுல இருந்து இன்னைக்கு இந்த ஷோக்கு வர வரைக்கும் தோணி இருக்கு. ஒரு இந்த ஏடிஎம் கார்டுலாம் வந்தது இல்லையா, அப்ப வந்து எனக்கு தோணி இருக்கு அவரோட பேர்ல தான் ஏடிஎம் கார்டு இருக்கும், ஆனா அந்த கார்டு என்கிட்ட தான் இருக்கும், ஆனா அந்த நம்பர் வந்து அவர்கிட்ட இருக்கும். அப்ப நான் கார்டு பணம் எடுக்கிறப்ப எனக்கு போன் வரும், இல்ல ஒரு சேஃப்டிக்கு தான் நான் அவனுக்கு போன் பண்ணேன், வேற எங்கேயாவது கார்டு காண அடிச்சிட்டியான்ட்டு அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு தடையும் அது கேட்கறப்ப ஓ நம்ம பணம் இல்லையோ அப்படின்னு தோணும் எனக்கு. இது வந்து ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போயிட்டு ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே இது வந்து தோணும், இது நம்ம பணம் இல்லை இது அவங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு இதுவும் இருக்குது, எப்படியாச்சும் நம்ம சம்பாரிச்சு நம்ம காசில் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்றைக்கு நிறைவேறுமோ தெரில. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல, நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது செலவு பண்ணும்போது அது இது வாங்கும்போது நமக்கு தோணுது இது ஹஸ்பண்ட் காசு, நம்ம வந்து நம்ம காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து எப்படி தோணுன்னா, அவங்கக்கிட்டே காசு இல்லை நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணும். அவங்கக்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு ஃபீல் தான் பண்ணுவோம். அது வந்து நம்ம காசு இல்லை அப்படின்ட்டு நம்ம என்றைக்குமே நினச்சதில்ல. இந்த தாட்டே வந்ததில்லை எனக்கு உண்மையிலே, நம்ம காசு அவங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த தாட்டே வந்ததில்லை. அது ஏன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய இதுதான், எப்போ ஒரு பொண்ணு வேலைக்கு போய் சம்பாரித்து அவள் கையில் காசு இருக்குதோ இது நம்ம காசு நம்ம சம்பாரிச்சது அப்படின்ட்டு அவளுக்கு தோணும் அப்போ தான். ஸோ அது வரைக்கும் எவ்வளோ தான் பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி, தெரியல பணக்காரங்க அப்படின்னு தெரியல, ஸோ மிடில் கிளாஸ் சொல்கிறேன், எவ்வளோ தான் நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு வாங்கி கொடுத்தாலுமே, எவ்வளோ தான் நல்லவராக இருந்தாலுமே நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக தோணும் இது நம்ம காசு இல்லை அவங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தோணியிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே.